Hello friends, welcome back to our channel Sandhiya Super Samayal. நான் அங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட வித்யுலக்கா செஞ்சிருந்த Aubergine Lasagna அதான் பார்க்க போறோம். சோ இது ரொம்பவே டிஃபரண்டா ரொம்ப டேஸ்டாவே இருந்துச்சுங்க. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பட் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு ரெசிபி முதல்ல தெரியணும் இல்லையா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து பர்ஃபெக்டான Aubergine Lasagna எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அவங்க சொல்லியிருந்தபடி பார்த்தா பாஸ்தா ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது பிடிக்கும். அண்ட் நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களால் பாஸ்தா லசானியா அதெல்லாம் சாப்பிட முடியாது இல்லையா? பட் நீங்கள் டயட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி டேஸ்டியாக பாஸ்தா வச்சு லைக் பாஸ்தா லசானியாலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Aubergine Lasagna செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பீஸா சாஸ் ஆர் பாஸ்தா சாஸ் இதை தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி அதோட கண்ணுன்னு சொல்லுவாங்களே, இதை எடுத்துட்டு பின் பக்கமாக நான் போட்டிருக்க மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 4-5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தோலெல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானோன்னே அதில் வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஒரு 6 பல் பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி அதை உள்ளே சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக அந்த ஜார்லேயே தண்ணி சேர்த்து ஓட்டி அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். அது நல்லா ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சு வரட்டும். அந்த கேப்பில் நான் 2 சீஸ் எடுத்திருக்கேன். மொசரல்லா சீஸ், அதுக்கப்புறமா செடார் சீஸ். இது ரெண்டுத்தையுமே நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். சீஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக அவங்க அதில் போட்டிருந்தது வந்து செடார், ரிகோட்டா அண்ட் பார்மசான் சீஸு. எனக்கு ரிகோட்டாவோ பார்மசானும் கிடைக்கல, ஸோ அதனால் நான் இதையே யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளோட சாஸை 5 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பரு நான் க்ரஷ் பண்ணது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் சுகர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் வேகட்டும். இது ஒரு 2 நிமிஷம் போல் வெந்ததுக்கு அப்புறமா இதில் நான் வந்துட்டு பேசில் எடுத்திருக்கேன், ட்ரைடு பேசில். அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் மிக்சட் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பாஸ்தா சீசனிங் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மிக்சட் ஹர்ப்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஃப்ளேவருக்காக தான் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறமா நம்ம அடுத்த பார்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி தான் நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஓரளவுக்கு ஈஸியாக வேகும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்துட்டு 2 விதமாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்கலாம். ஒரு இது வந்துட்டு தவாவில் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும் இட்டாலியன் ரெசிபீஸ்க்கெல்லாம். ஸோ ஆலிவ் ஆயில் போட்டுட்டு இந்த ஸ்லைஸ் பண்ண கத்திரிக்காய் அதை வந்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே சால்ட் போட்டுட்டு ஒரு சைடு வேக விடுங்க. அண்ட் ஒரு சைடு டோஸ்ட் ஆனோன்னு இந்த பக்கம் திருப்பி போட்டு திருப்பி அதே மாதிரி சால்ட் அப்ளை பண்ணி அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டைப். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா அவனில் வைக்கிறது தான். நான் வந்துட்டு நம்மளோட அவனை வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு இந்த ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு இந்த ஸ்லைஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஆலிவ் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்மளோட சால்ட்டை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு இதை அவனில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் வச்சு எடுக்கலாம். 10 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும் நம்ம போடுற ஸ்லைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் எனக்கு வேணும். இப்போ நம்ம லசானியாக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்க மொசரல்லா சீஸ் கிரேட் பண்ணது அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா செடார் சீஸ் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்துட்டு ஒரு 150 கிராம் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதில் வந்துட்டு ட்ரைடு பார்ஸ்லி என்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஹர்ப்ஸ் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு பேசில் எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன்.
தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. அண்ட் நான் வந்து இந்த பேனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த பேன் எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் லேயர் சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்மளோட ஆபர்ஜின் பேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட சீஸ் மிக்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ண வேண்டியது தான். அடுத்தது வந்து ஆக்சுவலாக அந்த சாஸ் ஊற்றிருக்கணும், பட் நான் வந்து மறந்துட்டு அந்த ஆபர்ஜினே திருப்பி வச்சுட்டேன். ஸோ உங்களோட இஷ்டம் தான். சாஸு, அதுக்கப்புறம் ஆபர்ஜின், அதுக்கப்புறமா அந்த சீஸ் மிக்சரு. ஸோ அகெயின் அதே இதை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து அகெயின் அவன் வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இதை வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வச்சுருக்க பவுலோட சைஸை பொறுத்தது அது. அவன்லேருந்து எடுத்தோன்னே இப்படி தான் லேயர் சூப்பராக இருக்குது. ஸோ இதை இப்போ வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் மைதா ஃப்ரீயாக சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாஸ்தா, லசானியா அந்த மாதிரிலாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்துட்டு எல்லாத்துலேயும் மைதா அப்படின்னு சொன்னாலும் நம்ம சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ டயட்டில் இருக்கவங்க கூட இது சூப்பராக சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்படி ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதுலாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இது வந்து எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பாய்.